வணக்கம். நான் அண்ணாச்சி ஆறுமுகப்பாண்டியன். சிரிப்போம் சிந்திப்போம் என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அருமை நண்பர்களே, வாயில் மலத்தை வைத்துக்கொண்டு யாரை புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் மலம் நாற்றம்தான் அடிக்கும். இப்படி ஒரு கேவலமான வார்த்தையை இன்று ஒருவர் உபயோகித்திருக்கின்றார். மூன்றாந்தர நான்காந்தர அல்லது கடைமட்டத்தில் இருக்கின்ற ஒரு மனிதன் கூட இந்த அளவிற்கு கேவலமான வார்த்தையை இவ்வளவு கவித்துவமாக சொன்னதில்லை. நான் இதுவரைக்கும் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டதும் இல்லை. ஆனால் இன்றைக்கு இது பேசும் பொருளாக ஆக்கப்பட்டிருக்கிறது. வாயிலே மலத்தை வைத்துக்கொண்டு ஒருவரை புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் மலநாற்றம்தான் வீசுமா. எவ்வளவு கவித்துவமாக இருக்கிறது! எவ்வளவு கேவலமான வார்த்தை! உற்று நோக்கினால் அது அவ்வளவு கேவலமான வார்த்தை என்பது உங்களுக்கு தெரியும். சரி, இந்த வார்த்தையை யார் சொன்னார்? இவ்வளவு கவித்துவமான ஒரு கேவலமான பேச்சை யார் சொன்னார் என்றால் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய மகன் அண்ணாதுரை கண்ணதாசன் தான் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்கிறார். அவர் என்ன சும்மா இருக்கும்போதா யார் மீதாவது சொல்லுவார்? அவர் சொன்னார். ஒருவரை குற்றம் சாட்டி இருக்கின்றார். அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் மிகப்பெரிய கவிஞர். யாரை பார்த்து இந்த குற்றச்சாட்டை வைத்திருக்கின்றார்? கவியரசர் கண்ணதாசனுடைய மகன் கவிப்பேரரசை இந்த மாதிரி திட்டியிருக்கின்றார். கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களை அவர் திட்டி இருக்கின்ற வார்த்தை தான் இது. வாயில் மலத்தை வைத்துக்கொண்டு ஒருவரை புகழ்வதும் இகழ்ந்தாலும் மல நாற்றம்தான் அடிக்கும். ஆகவே நீங்கள் வாயை பொத்திக் கொண்டு இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். எதற்காக? வைரமுத்து சமீப காலமாக பிரச்சனைக்கு மீது பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். ஒரு பக்கத்தில் இளையராஜாவை வம்புக்கு இழுத்தார், அடுத்து கண்ணதாசனை இழுத்திருக்கிறார். அதே மேடையில் தான் அவர் அதற்கு முன்பாக பேசிய வார்த்தைகளை கவனிக்காமல் இருந்தவர்கள் விட்டுவிட்டார்கள். சில பேர்கள் கவனிக்கின்ற போது அதை பெரிதுபடுத்துகிறார் இல்லையா? கண்ணதாசன் அவர்கள் இதுவரைக்கு குடியை, அதாவது மது பழக்கத்தை எதிர்த்து ஒரு பாடலும் எழுதவில்லை. ஏன் திரையுலகில் எந்த கவிஞரும் எழுதவில்லை? நான் தான் எழுதியிருக்கிறேன் இந்த படத்தில் என்று வைரமுத்து அவர்கள் அந்த மேடையிலே சொல்லி இருக்கின்றார். சரி, அதாவது விட்டு விடுங்கள். ஆனால் ஒரு கையில் மதுவும் ஓர் கையில் மாதுவும் இருக்கின்ற வேளையில் ஏன் உயிர் பிரிய வேண்டும் என்று சொன்ன கண்ணதாசன் வரிகளை ஏன் நீங்கள் பயன்படுத்த வேண்டும்? கண்ணதாசனை கடவுள் இதுக்காகவா படைத்தார் என்று நீங்கள் ஏன் கேட்க வேண்டும்? உங்கள் படத்தில் உங்கள் பாடலை நீங்களே பெருமைப்பட்டுக் கொள்ளும்படி பேசிக்கொள்ளுங்களேன். ஏன் பிற கவிஞர்களை நீங்கள் விமர்சிக்க வேண்டும்? ஏன் நீங்கள் பெரிய கவிஞர் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. அதற்காக கண்ணதாசன் குறைந்தவரா? இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? கவிப்பேரரசு அவர்களே, கவிஞர் கண்ணதாசன் குடிகாரர் என்பதை ஓப்பனாக ஒத்துக்கொண்டவர், வெளிப்படையாக ஒத்துக்கொண்டவர். நான் பெண்களின் பித்தன் என்று சொன்னவர். நீங்கள் சொல்ல முடியுமா? உங்களால நீங்கள் ஒத்துக்கொள்ள முடியுமா? கண்ணதாசன் குடிப்பதை யாராவது ஒரு பொருட்டாக எடுத்தார்களா? இந்த உலகம் அவரை அப்படி எடுக்கவே இல்லையே. நீங்கள் சொல்லி பாருங்கள், நான் குடிப்பேன், நான் பெண் பித்தன் என்று சொல்லி பாருங்கள், காரி துப்பி விடும் உங்களை. ஆனால் கண்ணதாசன் குடித்ததையும் அவர் பெண் பித்தன் என்பதையும் இந்த உலகம் ஏற்றுக்கொண்டது. என்ன காரணம்? காலத்தால் அழியாத காவியங்களை கொடுத்த கண்ணதாசன் என்கின்ற அவர் திறமைக்கு மதிப்பளித்து அவருக்கு பின்னால் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்த அசிங்கங்களை இந்த உலகம் ஏற்றுக்கொண்டது. எதற்காக? தமிழுக்காக.
அதுபோலத்தான் இன்றைக்கு நீங்களும் உங்கள் மீது குற்றம் சாட்டு இருக்கிறதே, நீங்கள் ஒத்துக்கொள்ள முடியுமா? ஒத்துக்கொண்டீர்களா? ஆகவே கவிப்பேரரசு அவர்களே, நீங்கள் சற்று நிதானமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் புகழில் உச்சியில் இருக்கின்றீர்களே, பிறகு என்ன வேண்டும் உங்களுக்கு? உங்களை விட உயர்வாக ஒருவரையும் சொல்லிவிடக் கூடாதா? அவர்கள் நீங்கள் வருவதற்கு முன்னாவே உயர்ந்தவர்கள் அல்லவா? அவர்களை இழிவாக பேசுகின்ற, அந்த இழிவாக எண்ணுகின்ற, அல்லது என்னை கவிப்பேரரசு என்கின்ற பட்டம் கொடுத்தது சரியானது என்று நிரூபிக்க பார்க்கின்றீர்களா? ஒருபோது நடக்காது. கவிப்பேரரசு என்ற பட்டம் உங்களுக்கு சூதுதனமாக, வஞ்சகத்தனமாக கொடுக்கப்பட்ட பட்டமே தவிர அது உங்கள் திறமைக்கு கொடுக்கப்பட்ட பட்டமே அல்ல. கலைஞர் அவர்கள் இந்த பட்டத்தை உங்களுக்கு ஏன் கொடுத்தார் என்பது திரையுலகத்தில் இருக்கின்றவர்களுக்கும் அரசியலில் இருக்கின்ற அத்தனை பேர்களுக்குமே தெரியும். ஆகவே நீங்கள் அதை நிரூபிக்க நீங்கள் படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்றுதான் புரிகிறது. கவிப்பேரரசு என்கின்ற பட்டம் தான் உங்களுக்கு இனி கீழே தருமோ என்கின்ற அச்சம் கூட எழுகிறது. ஆகவே கண்ணதாசன் அவர்களை குறை சொல்லுகின்ற அளவிற்கு நீங்கள் உயர்ந்தவர் என்று இந்த உலகம் உங்களை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளாது. நீங்கள் அந்த விழாவிலே பேசுகின்ற போது நான் சிறுகதைகளை, அந்த நேரத்தில் குமுதத்தில் சிறுகதைகளை நிறைய எழுதி கொண்டிருந்தேன். ஒரு நாள் எனக்கு ஜெயகாந்தன் அவர்களிடத்தில் இருந்து ஒரு கடிதம் வந்தது. நான் போன பிறகு, ஏனென்றால் ஜெயகாந்தன் அவ்வளவு பெரிய சிறுகதை எழுத்தாளர். ஆகவே ஜெயகாந்தன் எழுதியதாக நீங்கள் ஒரு கடிதத்தை வெளியிட்டீர்களா? நான் போன பிறகு சிறுகதைகள் அழிந்து போய்விடுமோ, சிறுகதை எழுதுவதற்கு ஆள் இல்லாமல் போய்விடுமோ என்று நினைத்தேன். கவிஞர் வைரமுத்து எனக்கு பிறகு இந்த தமிழுக்கு கிடைத்திருக்கிறார் என்று அவர் எழுதியதாக ஒரு கடிதத்தை வெளியிட்டு இருக்கின்றீர்கள். உடனடியாக அந்த கடிதத்துக்கு மறுப்பு வந்திருக்கிறது. யாரிடத்திலிருந்து? ஜெயகாந்தன் அவருடைய மகளிடத்திலிருந்து. என் அப்பா கோமாவில் இருக்கின்றார், உங்களுக்கு எப்படி கடிதம் எழுதினார்? வந்ததா? நீங்கள் பதில் சொன்னீர்களா? அந்த பதிலை எல்லாம் நீங்கள் மறைத்து விட்டீர்கள். ஏனென்றால் நீங்கள் அந்த கூட்டத்தில் இருந்து வந்தவர்கள். எப்படி பொய்யை மெய்யாக்கி அந்த மெய்யான புகழிலே குளிர்காய்கின்ற கூட்டத்தில் இருந்து வந்தவர் நீங்கள். ஆகவே நீங்கள் அந்த பொய்யை சொல்லியிருக்கிறீர்கள். இந்த உலகத்திலே ஜெயகாந்தனுக்கு பிறகு சிறுகதை எழுதுகின்ற ஒரே ஆள் வைரமுத்துத்தான் என்று சிறுகதை மன்னனே சொல்லிவிட்டார் என்று பெருமைப்பட்டுக் கொள்வதிலே என்ன நியாயம் இருக்கிறது? அதற்கு நீங்கள் பதில் சொல்ல முடிந்ததா? இன்றைக்கு அதை போல இன்றைக்கும் நீங்கள் உங்கள் மீது எழுப்பப்பட்டிருக்கின்ற பெண்களின் குற்றச்சாட்டுக்கு நீங்கள் பதில் சொல்லாமல் ஓடி ஒளிகின்றீர்களே. கண்ணதாசன் ஒளிந்தாரா? நான் பெண் பித்தன் தான் என்று தானே சொன்னார். ஏற்றுக்கொண்டதே இந்த உலகம். எதற்காக ஏற்றுக்கொண்டது என்பதை நீங்கள் புரிந்தீர்களா? அவருக்குள்ள திறமை, அவருக்குள்ள தமிழ், அவர் என்ன குற்றம் செய்தாலும் எங்கள் பிள்ளை கண்ணதாசன் என்று ஏற்றுக்கொண்டது. ஆனால் நீங்கள் அதே குற்றத்தை செய்தால் உங்களை காரி துப்பிவிடும். இப்போதும் உங்களுக்கு என்ன பெரிய நல்ல பெயராக இருக்கிறது. சில பெண்கள் சொன்ன குற்றச்சாட்டை இன்று வரைக்கும் நீங்கள் மறுக்கவில்லையே. ஆகவே பிறர் மீது குற்றச்சாட்ட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. நீங்கள் தனி திறமை படைத்தவர், நீங்கள் கவி பேரரசு என்கின்ற பட்டம் பெற்றவர், நீங்கள் புகழின் உச்சியிலே இருக்கின்றவர்கள். ஆகவே உங்கள் பெருமையை நீங்கள் பேசிக்கொள்ளுங்கள். உங்கள் பெருமையை பேசிக்கொள்ளுகின்ற போது மற்றவர்களை குற்றம் சாட்டுவது எந்த வகையிலும் சரியல்ல. ஆகவே தயவு செய்து நீங்கள் புகழின் உச்சியிலே இருக்கின்ற நீங்கள் இது போன்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாகி நாரி போகாதீர்கள். இப்போது சொன்ன வார்த்தையை பார்த்தீர்களா? எவ்வளவு கேவலமான வார்த்தையை கவியரசர் கண்ணதாசனுடைய மகன் பயன்படுத்தியிருக்கிறார் என்பதை பார்த்தீர்களா? அதில் உள்ள கவித்துவமும் அதில் உள்ள உண்மையும் உங்களுக்கு தெரிகிறதா? வாயில் மலத்தை வைத்துக் கொண்டு யாரை இகழ்ந்தாலும்
யாரை புகழ்ந்தாலும் மலநாற்றம்தான் வீசும். உங்களுக்கு நீங்கள் கவிஞர் தானே, கவி பேரரசு தானே, உங்களுக்கு இந்த கவித்துவமான திட்டு எப்படி இருக்கிறது? நெஞ்சிலே ஈட்டியை வைத்து குத்துவது போல இருக்கும். வாயை மூடிக்கொண்டிருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இது தேவையா கவி பேரரசு அவர்களே? சற்று யோசியுங்கள். நீங்கள் புகழின் உச்சியில் இருக்கின்றீர்கள், கடைசி கால கட்டத்தில் இருக்கின்றீர்கள். ஆகவே இனி நீங்கள் நல்ல பெயரை சம்பாதித்து வைத்திருக்கிறீர்கள். அந்த நல்ல பெயரை கெடுத்து கொள்ள வேண்டாம் என்பதுதான் தமிழ் கூறும் நல்லுலகத்தின் அன்பான வேண்டுகோள் என்று சொல்லி மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.